நீளமுடியும் நல்ல மனமும். Long hair and her kind heart. பல ஆண்டுகளுக்கு முன்பு மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த ஊரில் நீலமுடி என்ற அழகான பெண் இருந்தாள். அவளுடைய முடி மிகவும் நீளமாகவும் கருமையாகவும் இருந்தது. அந்த ஊரில் மழை பெய்யாமல் வறட்சி வந்தது. மக்கள் தண்ணீர் எடுக்க தினமும் தூரம் செல்ல வேண்டியது. ஆனால் நீலமுடி எப்போதும் தன்னிடம் இருந்த தண்ணீரை மற்றவர்களுடன் பகிர்ந்தாள். அவள் ஆலமரத்துக்கும் கூட தண்ணீர் ஊற்றுவாள். ஒரு நாள் அவள் தன் அம்மாவுக்காக கீரை தேடி மலை ஏறினாள். அங்கே ஒரு பெரிய முள்ளங்கி கண்டாள். அதை இழுத்தவுடன் இனிய தண்ணீர் ஊற்று வந்தது. அப்போதே கருப்புல் தூசி காற்று வீசியது. அதிலிருந்து ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. இந்த நீர் எனது. நீ இதை யாரிடமும் சொன்னால் உன்னை அழித்து விடுவேன். அது மலை பிசாச்சு. நீலமுடி பயந்து விட்டாள். அவள் எதையும் சொல்லாமல் ஊருக்கு திரும்பினாள். ஆனால் மனதில் கவலை அதிகமாகி அவளது முடி மெல்ல கருப்பு, மஞ்சள், சாம்பல், வெள்ளை ஆகியது. ஒரு நாள் அவள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஒரு தாத்தா மலை வழியாக விழுவதை கண்டாள். அவள் உடனே நினைத்தாள், இனி நான் அமைதியாக இருக்கக்கூடாது. என் ஊர் மக்களுக்கு தண்ணீர் தேவை. அவள் ஓடி எல்லோரிடமும் உண்மையே சொன்னாள். மக்கள் மகிழ்ச்சியுடன் மலை ஏறி தண்ணீர் எடுத்தனர். ஆனால் பிசாசு கோபமடைந்தான். நீ என் வாக்கை மீறினாய். நீ இப்போது தண்ணீரில் மூழ்கி உயிர் இழக்க வேண்டும் என்று கத்தினான். நீலமுடி வீட்டிற்கு போய் அம்மாவிடம் விடைபெறச் சென்றாள். அப்பொழுது ஆலமர தெய்வம் தோன்றினான். நல்ல உள்ளம் கொண்டவளே, நான் உனக்கு உதவுகிறேன். அவர் ஒரு கல்லை அவளது உருவமாக மாற்றினார். இது உன் பதிலாக நீரில் போகட்டும். ஆனால் அதற்கு உன் முடி தேவையும். நீலமுடி ஒப்புக்கொண்டாள். அவளது நீண்ட முடி மறைந்தது. கல் பெண்ணின் முடி நீளமானது. தெய்வம் மந்திரம் செய்து அந்த கல் பெண்ணை நீரில் வைத்தான். பிசாசு ஏமாந்தான். அதன் பிறகு கிராமத்துக்கு நிறைய தண்ணீர் கிடைத்தது. நிலம் பசுமையாகி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். நீலமுடி இப்போது குறும்புடி ஆனாள். ஆனாலும் எல்லோரின் இதயத்திலும் அவள் ஒரு வீரப்பெண். மோரல்: நல்ல மனம் கொண்டவருக்கு தெய்வம் துணை நிற்கும். துணிவும் தியாகமும் மனிதரின் உண்மையான அழகு.